அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். சோனம் வாங்ஸு ஒரு சமூக செயற்பாட்டாளர். இது கிட்டத்தட்ட 19 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார். எதுக்காகனா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் 19 நாளாக சாகுமுறை உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார். நீட்டு விவகாரத்தில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டுச்சு. நீட்டு விவகாரத்தில் அந்த குளறுபடியில் தர்மேந்திர பிரதான் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா செய்யணும், பொறுப்பேற்றிருக்காரு. அதற்காக அவர் ராஜினாமா செய்யணும். அதை வலியுறுத்தி இன்றைக்கி சோனம் வாங்ஸ் 19 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் சோனம் வாங்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதராக பொது உடைமையை நம்பி வெளியே வந்திருக்கார். இதான் உண்மை. சமூக செயல்பாட்டாளர், காஷ்மீரில் அவரை பற்றி நல்ல ப்ரொஃபைல் இருக்குது. இந்தியன் ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய கூடாரத்தை கட்டி கொடுத்ததா ஒரு விஷயத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் பொதுவெளியில் இந்த மாதிரி பிரச்சாரத்தை ஈடுபடுத்தி அவர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. கண்டிப்பாக வரவேற்கணும். அதாவது அவர் செஞ்சது எல்லாமே ஒரு சின்ன விஷயந்தான் செஞ்சுருக்காரு. தர்மேந்திர பிரதானை பதவி விலகிறனால இந்த நீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போயிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதாவது நீட்டுங்கிறது மிகப்பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ்ங்க. அந்த கார்ப்பரேட் பிஸ்னஸில் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அதை வியாபாரத்தை பக்கவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தா நீட்டில் கிட்டத்தட்ட 10 கோச்சிங் சென்டர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, பல ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணி, பல ஆயிரம் கோடி ரூபா லாபத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் சோனம் வாங்ஸ் உண்மையாலுமே ஒரு சின்ன புள்ளி தான். அதாவது நீட்டுங்கிறது பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ். இதில் தர்மேந்திர பிரதான் அதெல்லாம் ஒரு 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 ஏஜென்ட் மாதிரி தான். என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன். நீட்டு வச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு இயர்லி பிஸ்னஸ் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஆலன் கேரியர், ஆகாஷ், பேஸ் இன்ஸ்டியூட்டு, கிராஃபி லேர்னிங்கு, இந்த மாதிரி நாராயணா கோச்சிங் சென்டரு, இதெல்லாம் லேக்ஸ் க்ரோரில் அவங்க கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க வயல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிஸ்னஸில் திடீர்னு நீட்டை தூக்கணும், நீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் பதறுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதாவது இந்தியாவை கிட்டத்தட்ட 99% கார்ப்பரேட்டுகள் தான் இயக்குறாங்க. 1% அப்படிங்கிறது மட்டும்தான் அரசாங்க மிஷின் செயல்படுது. அதாவது வெளிப்படையான ஒரு தோற்றத்திற்காக அரசாங்கம் இயங்குகிறது, அரசாங்கம் செயல்படுகிறது, அரசாங்க திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மொக்கையான பொய் பித்தலாட்டம். உண்மையானமே இந்தியாவை கார்ப்பரேட்டுகள் தான் ஆளுகிறார்கள். அதில் இவங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், அதிகார வர்க்கத்தினர் எல்லாருமே இவர்கள் எல்லாருமே காலனித்துவ தத்துவத்தில் இயங்குகிறார்கள். அவங்களுடைய எஜமானர்களுடைய பேச்சை கேட்டு இவங்க நடந்துக்கிறாங்க. காசு வாங்கி போட்டுக்கிறாங்க. உள்ளேனையா அப்படிங்கிற கதை தான். இப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து வந்தவர் தான் சோனம் வாங்ஸு. கண்டிப்பாக சோனம் வாங்ஸு நிச்சயமாக இறந்து போனாலும் அதை பற்றி இவங்க எந்த அக்கறையும் பட மாட்டாங்க. இவர்களுக்கு இந்த அகிம்சை ஆயுதம்லாம் இன்றைக்கி ரொம்ப எரிச்சலை தரும். ரொம்ப அசிங்கமான ஒரு செயலாகவே எனக்கு தோணுது. சோனம் வாங்ஸ் இன்றைக்கி செயல்படுறது இந்த ஜனநாயகத்தோட மிகப்பெரிய கேலி கூத்து. போராட தெரியாமல் போராடுறார். ரொம்ப கஷ்டம். ஆயுதம் இது கிடையாதுங்க, அதிகாரம் மட்டும்தான் ஆயுதம். இந்திய ஜனநாயகத்தை நீங்கள் எதிர்த்து போராடணும். தனி மனிதத்தினால நீங்கள் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் இருக்கீங்க, நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அதிகாரத்துக்கு வந்தால்தான் நீங்கள் நினச்ச காரியத்தை செய்ய முடியும். அகிம்சா காரியத்தில் கட்டாயமாக உங்களால் செய்யவே முடியாது. போராட்டங்கள் என்றைக்குமே ஓயாது. ஃபாரினில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டாயமே கிடையாது. ஏன்னா அங்கே மக்களே ஒவ்வொருத்தரும் சோனம் வாங்ஸுவாக இருக்கிறாங்க. சுவிட்சர்லாண்டில் ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. ஜெர்மனில் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த போராட்டம் கிடையாது. சைனாவில் சுத்தமாக கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷமாக ஜனங்கள் போராடுறாங்க. நடுத்தருவுக்கு நடுவீதிக்கு போராடுறாங்க, மறியல் பண்ணுறாங்க, சாலை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இது எல்லாம் தன்னுடைய வாழ்வதற்காக எல்லாருமே செய்கிறாங்க, போராடுறாங்க.
என்ன காரணம்னா தவறான தலைவர்களை, கெட்ட தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னைக்கு காரணம். இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள், இந்திய அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து மக்களை முட்டாளாக்குறாங்க. ஜனங்கள்கிட்ட பொய்யை மட்டுமே பேசி அழகா பாலிஷ் பண்ணி, அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி, சூப்பராக பேசி, அருமையான டைலாக் பேசி டெலிவரி பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு தன்னுடைய உண்மையான மூஞ்சியை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க. இதை வந்து மக்களும் நம்பிடுறாங்க. அவங்களுக்கும் வேறு வழி தெரியல. இதுதான் உண்மை. இன்றைக்கி தாவேக அரசு பண்ணாத அட்டுக்குழியுமே கிடையாது. எல்லா அட்டுக்குழியுமே இன்றைக்கி வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ். அவங்கள பற்றி நிர்வாகிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்களை பற்றியே வந்து டெய்லி நியூஸும் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறான், ஓட்டு போட்டவனும் ஏமாந்து நிற்கிறான். அதுவும் நடுத்தருவில் நிற்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியாமல். இன்றைக்கி தாவேக்கா ஓட்டு போட்டவன்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்தருவில் நிற்கிறான். இதுக்கு என்ன காரணம்னா நீட்டுக்கே வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ணுது. இதுதான் உண்மை. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதாவது பொதுவாக ஒன்று சொல்கிறேங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரியோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான், வைக்கிறதுக்கு பேர் தான் என்ட்ரன்ஸ். ஏற்கனவே படித்ததை வாந்தி எடுத்ததை மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையே இல்லை. அதை மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு? இப்போ டாக்டர் நீட்டு வந்து எக்ஸாம் வந்து டாக்டர் சம்மந்தப்படுது. இந்த டாக்டர் சம்மந்தப்பட்டதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக எல்லோரும் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி எடுக்கலாமே. ஏன் எடுக்க முடியாது? எடுக்க முடியாதுன்ட்டு இல்லை, எடுக்க முடியும். ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது? அதாவது உயர்தர வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே படிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் நீட்டு. இதில் ஏழைப்பாளைகள் வந்து ஒரு 10 பேர் வந்து இருந்து படிச்சுட்டு போகிறான் போ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிஸ்னஸ் பிராடுத்தனமான பித்தலாட்டத்தனமான வேலை இது செய்ய பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் நீட்டு. நீட்டுங்கிறது அடிப்படையில் பேசிக்காக தேவையில்லைங்க. +2 மெயினாக வந்து சயின்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதுலேயும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே முழுக்க எம்பிபிஎஸ்க்கான ஒரு எஜுகேஷன் தான். அந்த மார்க்ஸை வச்சே தாராளமாக எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 1950லேருந்தே இன்றைக்கி நீட்டு வர வரைக்கும் படிச்சுட்டு இருந்த அத்தனை டாக்டரும் வந்து கவர்மெண்ட் டாக்டரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்பெஷலாக இருக்காங்க. நரம்பியல் மிகச்சிறந்த நரம்பியல் மருத்துவர் இருக்காங்க, மிகப்பெரிய கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, மிக அருமையான ஜானகாலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் நீட் எக்ஸாமே எழுதாமல் வெறும் +2 மார்க்கின் அடிப்படையில் பாஸ் பண்ணி வந்தவங்க தான். ஆக முழுக்க ஆகாஷ், பேஸ் இன்ஸ்டியூட், நாராயணா கோச்சிங், ஆலன் கேரியர் இவங்களுக்காக தான் தொடங்கப்பட்டது தான் நீட்டு. எனவே நீட்டை வந்து கவர்மெண்ட் உண்மையாலுமே திராணி இருந்தால் கட்டாயமாக தடை பண்ணி பார்க்கட்டும். அதுவே மாணவர்கள் வந்து சாதாரண மாணவர்கள் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு நீட்டே தேவையில்லைங்க. இதுதான் உண்மை. படித்தா +2 முடித்தா அடுத்து டாக்டர் சீட்டு ஈஸியாக கிடைக்கணும். எங்கே போகிறது? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து வராங்க. அதில் 3000 பேர் தான் டாக்டராக செலக்ட் ஆகுறாங்க. அதற்காக அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நீட்டு. அதுவும் வந்து உயர்தரப்பு வகுப்பு மாணவர்களுக்காக. சரி, இப்போ வந்து இன்றைக்கி கிடைச்ச கரண்ட் தகவல் படி தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் வந்து அமித்ஷாவை வந்து சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நானும். சோனம் வாங்ஸ் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் கட்டாயமாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் இவர்கள் தான் அடிப்படை மூல காரணம். அதற்கு அவர்கள்தான் பொறுப்பாவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.